டைம் தரணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாரும் எவ்வளோ தூரம் கற்று முடியுமோ கற்றி முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். நேரமாக சொல்லிகிட்டே இருக்கோம், கூப்பிட மாட்டோமே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க வராங்க, அவங்க வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டான்ஸ் மூலமாகவே ஒரு வெல்கம் கொடுத்துடலாமே அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக we're gonna have a dance performance race in Yemen ஒரு பெரிய கயத்திலோட. லெட்ஸ் வெல்கம் தனுஷ் அண்ட் அவருடைய க்ரூ. ஸோ நம்மளுடைய இதய முரளி படத்திலிருந்தே ஒரு அழகான சாங் நமக்காக டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ can we please have the crew on stage? The moment is here. நம்ம எல்லாருமே ரொம்ப நேரம் காத்திருந்த நம்மளுடைய இதய முரளியே இங்கே வந்துட்டாங்க. And one or the other நமக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. But before that, one more time எல்லாருக்குமே வணக்கம் and a very very warm welcome. இந்த டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்முடைய தமன் சாருடைய இசையில் ஜூலை 10 வழியாக இருக்கக்கூடிய இதய முரளியினுடைய திங்க் ஸ்பெஷல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஆடியோ ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ் Spotify. ஸோ காத்திருந்த இதய முரளிக்கு நீங்கள் எல்லாரும் ஹாய் சொன்னது ஓகே. ஐ திங்க் யூ ஷுட் சே அ பிக் ஹாய். ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க இதய முரளியே. And also for Preeti, loads and loads of love to all of you. ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4 o'clockலேருந்து பார்க்குறேன், இந்த க்ரௌட் நவுறவே இல்லை. They wanted to see you. They were very desperate and that's why I wanted a special hi. Thank you so much and congratulations for the release. நிறைய நம்ம பேச போகிறோம். அண்ட் இப்போது இதய முரளி நீங்கள் ட்ரெய்லர் எல்லாம் நேற்று பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். I would like to welcome the DOP of this film, மனோஜ் சார், சாய் சார், 2 அமேசிங்கான DOPs. அண்ட் அதே மாதிரி அவங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை எண்ட். ஸோ இங்கே நிறைய பேர் ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஈவெண்ட் ஸ்மூத்தாக நடத்தி முடிக்க முடியும். ஸோ எல்லாருமே ப்ளீஸ் டூ கோஆப்ரேட் வித் அஸ். எல்லாருமே அழகாக புஷ் பண்ணாமல் சேஃபாக இருந்தீங்க அப்படின்னா அழகாக நம்ம ஈவெண்ட்டை முடிச்சிடலாம். Thank you. I hope you will cooperate. And now I would like to welcome the DOP, நம்முடைய சாய் அவர்கள், மனோஜ் அவர்கள். And அதே மாதிரி I would like to welcome the art director, கார்த்திக் சார். 3 பேருமே எங்களுக்காக மேடைக்கு வரணும். DOP மனோஜ் சார், சாய் சார் 2 பேருமே. அதே மாதிரி நம்மளுடைய art director கார்த்திக் சார் எங்களுக்காக. Can we please have you on the dais? ஒரு பெரிய ஹாய் சொல்லணும். நீங்க எவ்வளவு அழகான விஷுவல்ஸ் நமக்காக கொடுத்திருக்காங்க. Can we make some noise for the DOP guys? Sir, a very big welcome and a welcome. Thank you so much for being here. நேத்து ட்ரெய்லர் பார்த்தோம், அழகா பண்ணிருக்கீங்க. படம் எப்போ பார்ப்போம் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. How special this film is for you? Yeah, for me it's very special. So the Akash narrated this script 2018. ஸோ இந்த பர்சிவரன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டுக்குன்னா வி கேன் கால் இம் ஒரு சினானிம் வந்து ஆகாஷ் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக நாங்கள் இண்டஸ்ட்ரி சர்க்கிளில் பேசிப்போம், பணம் எடுக்கிறவங்க மட்டும்தான் படம் எடுக்கணும்னா அம்பானிஸ் மட்டும்தான் படம் எடுக்க முடியும்னு. ஸோ இங்கே படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் கனெக்டட் வித் மணி. ஸோ இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், ஸோ மச் ஆஃப் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க். So it took so much time for him to do that. So every year he'll come back to me and say இதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்டை ஆட் பண்ணியிருக்கோம், அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னு. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஒரு லாஸ்ட் 2 yearsஆக ஆல்மோஸ்ட் இப்போ அது ப்ரொடக்ஷனாக வந்து ஸோ ஒரு பெரிய ட்ரீம் ஆகாஷ்க்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஆகாஷ் அண்ட் அதர்வா சார். ஸோ ஹாப்பி டு see you again. அண்ட் அவருக்கு ஒரு தனியான ஒரு கல்ட் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், அது எனக்கு இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த கார்ஜியஸ் லேடிஸ் பிரீத்தி அண்ட் காய்து நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். எவ்ரி ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்ஸ் கார்த்திக் சார். தமனும் ஈரம் தான் எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த என்டையர் க்ரூ. ஸோ எல்லாருமே 10th இந்த படத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷுவல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் அதுக்கும் தாண்டி ரொம்ப ஒரு எமோஷ்னலான படம். அதை நிறைய ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ see it on screens. Yeah. Thank you so much, sir.
what would you like to say? How excited are you for the release? வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல வந்து நான் ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பயணத்தில் நானும் கூட இருந்தேன், உங்கள் கூட ரொம்ப சந்தோஷம். ஸோ மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ் திரைப்படத்தில் இப்போதைக்கு இப்படி ஒரு காதல் படம் வருன்றதை ரொம்ப ரசித்து மக்கள் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாளமே இருக்காங்க, நிறைய பேர், அதர்வா சார், எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படம் ரொம்ப சிறப்பான முறையில் வந்திருக்கு, மிகப்பெரிய பொருட்செலவுலையும் வந்திருக்கு. ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குற அளவில் நல்ல திருப்தியான ஒரு யங்ஸ்டர் படமாக இருக்கிறதுக்கு இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ சார். சாய் வந்துட்டாரு, கூப்பிடுங்க. சாய். ஆமாம் ப்ளீஸ், உங்களுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தோம். ப்ளீஸ் put your hands together. சாய் சார் இஸ் another DOP of this film. வணக்கம் சார். தேங்க்யூ. வெல்கம். ஸோ படம் ஃபைனலி ஜூலை 10 வெளியாக போகுது. 2 பேருமே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஜூலை 10 இது ஒரு 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே பேசிகிட்டே இருக்கோம். ரொம்ப வருஷமாக காலேஜ் டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அண்ட் ஃபைனலி இட்ஸ் கம்மிங் அவுட். ஸோ இட்ஸ் அ குட் திங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 years சேலஞ்சே பண்ணலாம்னு நினைக்கிறப்போ இதே முரளி. இப்போ இன்றைக்கி அவர் அவர் ஒரு டைரக்டர், அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர். பட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. எஸ், ஆமாம், இட்ஸ் ஓகே. எப்பயுமே குட் திங்ஸ் டேக் டைமுங்கிற மாதிரி இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக மாறும். உங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு பெரிய விஷஸ். 3 பேருக்குமே அமேசிங்கான ஒர்க் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் பீப்புள் ஆர் கோனா விட்னஸ் ஆன் ஜூலை 10. மீண்டும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் டைம் இஸ் வெல். வேறு ஏதோ சொல்ல வந்தேன், அவங்க அதுக்குள்ளே நிறுத்திட்டாங்க. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், அப்போ சொல்லுங்கள். நான் நினச்சேன் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு. அப்படி இல்லை, நாங்கள் அவர் டைரக்ட் பண்ணி இப்போ படம் ரிலீஸாக இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. ஐ மீன் சொல்கிறேன், ப்ராசஸாக இவ்வளோ நாள் ஆகுது எல்லாருக்குமே. பட் இனிஷியலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து அது ஒரு படம் அப்படியே எடுத்து 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 கற்றுக்கிட்டு அப்புறம் இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அண்ட் ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் த ட்ரெய்லர் அண்ட் ஆல். படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது, நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அஸ் அ டியர் ஃப்ரெண்டாகவும் சொல்கிறீங்க. ஸோ குட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 3 பேருக்குமே மீண்டும் ஒரு பெரிய நன்றி. உங்கள் மைண்ட் வாய்ஸ் ரொம்ப லவுடாக இங்கே கேட்குது. 2 பேர் வந்துட்டாங்க. கைடு எங்கே மேடம்னு கேட்குறீங்க. கைடும் வராங்க. She's on the way. She'll be here in some time. But I think you should also say a big hi to Dravid. Ancient இருக்காங்க, 2 பேருமே நடிச்சிருக்காங்க. ரக்ஷன் இஸ் ஆல்சோ கோனா பி ஹியர் இன் சம் டைம். ஸோ அவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் டிலே வேணாம், அவங்கள மேலே கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாக நம்ம வந்து டிராவிடை பார்க்க போகிறோம். த்ரூ த ஃபிலிம் இஸ் கோனா பி ஹியர். ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி ஏஞ்சன், we have seen you as a presenter and this is your debut. I know how does it feel. So அதனால you should also be here. Join us and tell us about the film. Please 2 பேருமே வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுதியா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. உனக்கு ஸ்ட்ரக் ஆகுதா? லிட்ரலாக ஸ்ட்ரக் ஆகுது. ஒரு பயங்கரமான எனர்ஜியில் இருக்கீங்க எல்லோரும். உங்கள் எல்லோரும் இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இதய முரளி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி இதய முரளி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோக்கு நான் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு ஃபைண்டாக இந்த பையன் வந்து நடிப்பான், இந்த கேரக்டரை கொடுத்தா பண்ணுவான் அப்படின்ற ஒரு பிலீஃப் வச்சு இந்த கேரக்டரை கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சீன் பண்ணுறப்போவையும் எனக்கு ஸ்ட்ரக் ஆகுது. பேசாம நீ பேச. அவர் ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. டிராவிட்காக ஒரு சத்தம் கொடுங்க பார்க்கலாம். how many fans out here? பாருங்க, உங்களுக்காக மட்டுமே இந்த சத்தம். அந்த சத்தம் தான் இன்னும் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான காரணமே. இவன் வாயடைச்சு நான் பார்த்ததே இல்லை. அவெல்லாம் என்னைக்காவது வாய மூடி இருக்கானா? ஐ மீன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சரியெல்லாம் இருக்குல்ல டிராவிட்? லிட்ரலி அந்த அடிவயிறுலாம் கூசுற அளவுக்கு இருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து அது ரொம்ப கிட்டத்தில் வந்துருச்சு. ஜூலை 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. நான் வந்து சில மொமெண்ட்ஸை மட்டும் நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத தாண்டி இந்த படத்தில் லிட்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருப்பாங்க, இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் நடிக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் எல்லாத்தையும் இந்த படம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு
இப்போ கூட எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கோம், நாங்கள் எல்லோரும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிருக்கோன்ற அப்டேட் எல்லாமே இந்த கேங்குக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கேங்காக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மை லவபிள் ஃப்ரெண்டாக வந்து அதர்வா ப்ரோ வந்து இட்ஸ் சச் அ சாமிங் பர்சன். அவர் எப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ சாமிங்காக இருக்காரோ அந்த அளவுக்கு அவரோட பர்சனாலிட்டியும் அவ்வளோ சாமிங். பிரீத்தி முகுந்தன் மேம், நான் உங்களை மேம்னு சொல்கிறேன்னு சொல்லி முறைக்கிறாங்க. ஸோ பிரீத்தி முகுந்தன், கயது, ஸோ இது எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததே வந்து நான் வந்து இன்னும் அதை நான் நம்பவே இல்லை. நம்ம இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் வந்து ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு பெரிய நடிக்கிறதை தாண்டி ஸ்கிரிப்ட்குள்ளே ஒர்க் பண்ண எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்து லிட்ரலி வாங்க ப்ரோ பண்ணுங்க ப்ரோ எனக்கு லிட்ரலாக எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஒரு படம் எப்படி மேக் பண்ணுறன்றத கூட இருந்து பார்க்க வச்சு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். இந்த படத்தில் சுதாகரன் இருக்கார். பரிதாபங்களில் எப்படி சுதாகரன் இருப்பாரோ அதே ஒரு மீட்டரில் இந்த படத்தில் வந்து சுதாகரனை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு யூடியூப்லேருந்து படத்துக்கு போகிற ஒரு ஜேர்னியாக வந்து இந்த இதய முரளி வந்து உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏஞ்சலின் ரொம்ப நேரமாக பக்கத்தில் அமைதியாக நின்றுட்டு இவன் எப்போ முடிப்பான், நம்ம எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்ட்டுருக்காங்க. எனக்கு இதை உங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது இந்த எனர்ஜியை பார்க்கும்போது. ஓவர் டு ஏஞ்சலின். தேங்க்யூ. ஸோ ஹாய் எவ்ரி ஒன். கல்யாணி கரெக்டாக சொன்னாங்க, நிறைய ஸ்டேஜஸில் நான் நின்றுருக்கேன், இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்ட்டை. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஸ்டேஜ் அப்படி நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்றப்போ ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் எங்கேயுமே பெருசாக ஷேர் பண்ணல, அதர்வா கூட தெரியுமான்னு தெரியல. என்னோட கரியரில் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ வாஸ் வித் அதர்வா. அண்ட் மை டெபியூ ஃபில்ம் இன்றைக்கி அவர் கூட அப்படின்றப்போ அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் the friends that we've got in the film, right from the director, எங்களோட டிஓபியிலேருந்து ஒவ்வொருத்தவங்க, எங்களோட காஸ்டியூம் டிசைனர், எங்களோட ப்ரொடியூசர், எவ்ரி ஒன் எல்லாருமே எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு பயங்கரமான பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இட் ரியலி கேரிட் அவுட் த்ரூ அவுட். நாங்கள் நிறைய லொக்கேஷன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அழகான விஷுவல்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது இந்த பாண்டிங் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தோணும். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி. வாட் அ பெட்டர் ஸ்டார்ட் கேன் பி அந்த மாதிரி தோணுது. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த படம் ஜூலை 10th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஷோ யோர் லவ். தேங்க்யூ. அப்புறம் 2-3 பேரை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். சொல்லு. சாய் ப்ரோ, மனோஜ் சார், இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே வந்து எப்படி இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு கேப்சர் பண்ணீங்க, என்ன கலரு, என்ன காஸ்டியூமு, எப்படி இது இவ்வளோ லைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. தேங்க்ஸ் சார், எங்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சதுக்கு. தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் சார். மொட்டை மாடி செட்லாம் நான் பார்த்ததே இல்லை சார். நிஜமான மொட்டை மாடி மாதிரி ஒரு செட் எங்க ஆர்ட் டைரக்டர் போட்டாரு. அண்ட் கொரியோகிராஃபர் அனுஷா எல்லாத்தையும் ஆட வச்சு பெண்டை கழட்டிட்டாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ டியூட்லேருந்து இப்போ இதய முரளி வரைக்கும் கேரி ஆகி எங்கள் எல்லாத்தையும் ஆடுன்னு ஆட வச்சதுக்கு நன்றி அனுஷா. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், நட்டி சார், ரக்ஷன் இன்னும் வரல. ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பீயிங் அ பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ விக்கி ப்ரோ இங்கே இருக்காரான்னு தெரில. தேங்க்யூ விக்ரம் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆமாம், இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் மாதிரி இருந்தாலும் பட் வி ரியலி ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஆல். ஆகாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். டிராவிட், இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் போக போகிறீங்க. இதோட பெரிய சத்தம்லாம் உங்களுக்கு வரும். நிச்சயமாக அது நடக்கும். அதே மாதிரி தான் ஏஞ்சலனுக்கும். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் யூ கைஸ் ஆன் தியேட்டர். தேங்க்யூ வெரி மச். நம்ம நிறைய நல்ல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்க நிறைய பேரை கூப்பிட்டுருக்கோம். அப்படி இந்த படத்தில் ப்ராமினென்ட்டான ஸ்பேஸில் வரக்கூடிய இன்னும் 2 நபர்களை கூப்பிட போகிறேன். ரொம்ப நேரமாக இவருக்காக வெயிட் பண்ணோம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. லெட்ஸ் ஹேட் அப் ஃபார் ரக்ஷன் ப்ளீஸ். ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் தான் சொல்லிட்டேனே. சொல்லுங்க, இதய முரளி என்ன பண்ணிருக்கீங்க படத்துல, என்ன எதிர்பார்க்கலாம் உங்கள்ட்ட இருந்து? ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஹாய், நீங்கள் கத்துறத பார்த்தா பயமா இருக்கா? ஆக்சுவலி வந்து இந்த ப்ராஜெக்ட் வெரி
சோ 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 ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து வெரி க்ளோஸ் டு மை. ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பார்த்தா அந்த படம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு க்ளோஸாக இருந்தோம். அப்போ தான் அதை நான் பண்ணுவேன். இல்லை வச்சுக்கோங்களேன், நான் அதை பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல. இப்போ வர வழியில் ஐ ஜஸ்ட் காட் அ கால். ஒரு முக்கியமான ஒருத்தங்க பேசினாங்க அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணலான்னாங்க. அதுக்கு இந்த படத்தோட டீசர் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லவ்ன்றது வந்து எல்லாருக்கும் வரது தான். ஆனால் இந்த படத்தில் இருக்கப்போ எல்லாருக்கும் ஒரு ஒன் சைட் லவ் இருக்கும். இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கஷ்டப்படுவோம். ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி புரிய வைக்க கஷ்டப்படுவோம்ல, அது லவ்வில் வந்து எப்பயும் இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் கத்தரெல்லாம் பார்த்தா கை நடுங்குறான். ஆனால் வந்து இதை விட தேட்டர்ஸில் போய் கத்த போகிறாங்க. சத்தியமாக ஒரு பிளாக் பஸ்டராக இருக்க போது. ரக்ஷன், வெரி ஹாப்பி ஃபார் யூ டூ. தேங்க்யூ ஸோ மச். மோனிஷா, ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஹவ் டஸ் இட் ஃபீல்? க்ரௌடை பார்த்து எனக்கு அப்படி என்ன பேசணும்னு நினச்சனோ எல்லாம் மறந்து போச்சு. 90s கிட்ஸ் இங்கே இருக்கீங்களா? 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா கனா காணும் காலங்கள் ஃபர்ஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கும். என்ன சங்கவின்னு நிறைய பேர் தெரியும். ரொம்ப நிறைய வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆயிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி லக்கி இந்த படத்தோடு நான் திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கேன்ட்டு. தேங்க்யூ ஆகாஷ் சார். அட்லி சார் இருக்கார். அட்லி சாரோட ஒய்ஃப் பிரியா இஸ் மை சக்ஸஸர் இன் கனா காணும் காலங்கள். ஸோ தட் இஸ் ஸ்பெஷல். நீங்கள் கனா காணும் காலங்களில் எவ்வளோ நாஸ்டால்ஜியா, ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் பார்த்தீங்களோ அதோட 100x இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஃபேமிலி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ மேட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இன் 5 days 10th of July ப்ளீஸ் வந்து பாருங்கள். திஸ் வில் பி அ ஸ்பெஷல் மூவி. தேங்க்யூ ஸோ மச் மோனிஷா. நீங்கள் சொன்ன மாதிரி த சங்கவி இஸ் பேக், த ஓஜி இஸ் பேக்னு சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கம் பேக் அஸ் வெல். தேங்க்யூ வெரி மச். 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது லவ் பண்ணோன்னு. அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருக்குது. ஸோ ட்ரெய்லர் பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தேட்டர்ஸில் போய் படம் பார்க்குறோன்னு ஆசையாக இருக்கும். ஸோ July 10 மறக்காமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் காத்துட்டு இருந்த அவங்களும் வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஷி இஸ் கோன் பி ஹியர் இன் சம் டைம். அண்ட் நம்மளுடைய பிரீத்தி அவர்களும் அதர்வா அவர்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க லவ் மழையில் நினைஞ்சிட்ருக்காங்க. மேலே வந்துடுவாங்க. அவங்கள்ட்டையும் பேச போகிறோம். எங்களுக்காக அக்செப்ட் பண்ணி ஆனுங்க. அண்ட் ஐ திங்க் தி கிரெடிட்ஸ் ஆல்சோ கோஸ் டு தனுஷ் அண்ட் க்ரூ. அண்ட் அவங்களுக்காக ஒரு பெரிய ஒரு சத்தம் கொடுத்தலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் என்டர்டைனிங் அஸ். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம எல்லாம் ரொம்ப நேரம் காத்திருந்த அந்த மொமெண்ட் வந்தாச்சு. ஐம் கோனா வெல்கம் சம்படி ஆன் ஸ்டேஜ். நம்ம சொன்னோன்னே அழகாக தங்கமே தங்கமே டான்ஸ்லாம் ஆடினீங்க. எங்களுடைய தங்கம் தான் நீங்கள். தொடர்ந்து நிறைய நீங்கள் தொட்டாலே ஹிட் ஆகிற மாதிரி அழகான ஸ்கிரிப்ட்ஸாக சூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த வரிசையில் எதையும் முரளிங்கும் போது டெஃபினட்டாக there's so much to expect. So I want you to talk about the films. So let's hear it up for Preeti Mukundan. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அப்படியே ஹார்ட்டெல்லாம் லப் டப்புன்னு இருக்குது. ஆமாம், எல்லோரும் கத்துறது கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் ரொம்ப அட்ரினல்லாம் பம்ப் ஆகி உட்காந்துருக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஹாய், தேங்க்யூ. நிறைய பேர் பிரீத்தி பிரீத்தின்னு கத்துறீங்க. ஒரு 2 minutes அவங்கள பேச விடுவோமா? ஓகேயா? சூப்பர். இதே முரளி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். என்னோடய கேரக்டர்லேயுமே 2 ட்விஸ்ட் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் அது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசி டைம் எடுத்துக்க விரும்பலை. பட் நான் குயிக்காக எல்லாருக்கும் தேங்க்யூ மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஆகாஷ் சார், என்னை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு. அவ்வளோ பொறுமையாக நம்ம ஷெட்யூல்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எனக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த படம் இவ்வளோ அழகாக வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப தேங்க்யூ. சார் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப அவரோட ரொம்ப ஒரு பேஷனேட்டாக தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. அது இந்த படத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நம்புகிறேன். அட்லி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன், ராஜா ராணி ஃபேன், உங்கள் எல்லா படத்துக்கும் ஃபேன். நீங்கள் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறது சச் அ லவ்லி திங். தேங்க்யூ ஸோ மச். யூ ஹேவ் அ கிரேட் ஹார்ட்.
And I would like to thank my co-stars, my Atharva, Kayadu, Angelin, Rakshan, Dravid, Taman sir, ellarku romba thank you. You guys have been such amazing friends. I'm so lucky to have gotten such good friends through this journey. And Manoj sir and Sai, எப்படி சார் இவ்வளோ அழகாக எடுத்திருக்கீங்க, எப்படி சார் நீங்கள் எல்லாரையும் இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க. நான் ஷூட்டிங் அப்பயே நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், எப்படி சார் நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேங்க்யூ, ரொம்ப அழகாக எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்குற அன்புக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. ஐம் ரியலி ஷுர் நீங்கள் 2 ட்விஸ்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ தேட்டர்ஸில் போய் பார்க்கும்போது இந்த லவ் இன்னும் எக்ஸார்பெண்ட்டாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் அதுக்காக நாங்கள் ரொம்பவே காத்துட்ருக்கோம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த நியூ ரிலீஸ் இஸ் வெல். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட். தேங்க்யூ எவ்ரி ஒன். லவ் யூ கைஸ். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய டான் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் தமன் சார்னுடைய இசையில் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய இயக்கத்தில் அதர்வா அவர்களும் பிரீத்தி முகுந்தன் அவர்களும் கைடு லோகரும் நடிச்சிருக்கக்கூடிய இதய முரளி வரக்கூடிய ஜூலை 10 ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். 2 பேர் வந்துட்டாங்க, இன்னொருத்தவங்க எங்கன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அவங்க அப்படியே ஸ்டேஜ் ஏற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. கூப்பிட்டுருவோமா? ப்ளீஸ் வெல்கம் கைடு லோகர். கைஸ் சும்மா நாங்கள் ப்ராங்க் பண்ண வந்துட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகாதீங்க. புரியுது. சாரி, மை பேட். பட் அது இல்லைனாலும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத இந்த என்ட்ரி, இந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ், த இதய முரளி, நம்மளுடைய கதாநாயகன், மோஸ்ட் ஃபேவரட், சாமிங்னு எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய, லெட்ஸ் ப்ளீஸ் வெல்கம் அதர்வா முரளி அவர்கள். டைம் தரணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாரும் எவ்வளோ தூரம் கத்த முடியுமோ கத்தி முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் நான் எங்கள் டீம்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி அட்லி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட் ட்ரூலி மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அட்லி சாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக மட்டும் வரல, அதை தாண்டி இந்த படத்தோட ஒவ்வொரு படிலையும் அவர் இருந்திருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த மியூசிக் அண்ட் எவ்ரி திங். ஆகாஷ் சொல்வார், இந்த மாதிரி அட்லி சாருக்கு போட்டு காமிச்சா ரியலி லைக் இட் அப்படின்னு. அது எங்கள் டீமுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது. ஸோ யூ ஹவ் ஆல்வேஸ் பின் வித் அஸ் த்ரூ த ஜர்னி. அண்ட் டுடே ஐ திங்க் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். அண்ட் அதை தாண்டி இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ட்ராவல் எங்கள் எல்லாருக்குமே. ஓவர் டைம் ஐ திங்க் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கும்போது உண்மையிலே எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கும்போது எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் அதை தாண்டி ஐ திங்க் okay, beyond everything, I think let's welcome Kaidu first. Very sweet of you. Yes, நம்மளுடைய பவழ் மல்லி is here. Let's head up for Kaidu Lohar. எல்லாரும் காய்துவை வெல்கம் பண்ணுங்க. She is our other chief guest for the film. Although she is a part of the film. But beyond everything, I think it felt great. நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் படம் அப்படின்னு சொல்லி வந்தேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எனக்கு over the last 2-3 years or something. And it felt really great. I think it was a great team to work with, young energy. அதை தாண்டி தமன் சார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். ஆஃப்டர் லாங் கேப் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் ரக்ஷன், டிராவிட் ஆகட்டும், எவ்ரி சிங்கிள் பர்சன் இங்கே தமன் சார் ஆகட்டும், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் கிவன் பாயிண்ட். And of course the beautiful Preeti Mukundan and beautiful Kaidu. It was amazing working with you guys, truly. Beautiful dancers, beautiful performances. I don't know if you guys have seen the film, but amazing performances உங்கள் 2 பேரும் உண்மையிலே சொல்கிறேன். And for obvious reasons, இதய முரளி is very close to my heart. அதுக்கு நான் நன்றி ஆகாஷ்க்கு தான் சொல்லிக்கணும். ஏன்னா as a producer, yes, Akash has done multiple films, but as a director அவரோட passion எங்கே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்.
பிகாஸ் ஒவ்வொரு சீக்வன்ஸ் அவர் எடுக்கும் போது இஸ் மோர் லைக் அ கியூரேட்டர். இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கோன்னா அவரோட கியூரேஷனால தான் இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆகாஷ்க்கு நன்றி. அண்ட் படத்துக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல டிஓபி கிடைச்சா நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த படத்துக்கு 2 சூப்பர் டிஓபிஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஒன் இஸ் மனோஜ் சார் அண்ட் சாய். இட் ஃபெல்ட் அமேசிங் ட்ரூலி ஒர்க்கிங் வித் தெம். அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்துட்டு அவங்க சொல்லுவார், மனோஜ் சார் சொல்லிட்டே இருப்பார், லட்டு மாதிரி எடுத்து தரேன் சார், லட்டு மாதிரி எடுத்து தரேன் சார் அப்படின்னு சொல்லி. We really liked it. I hope you guys all like it. இதே முரளி பொறுத்த வரைக்கும் it is one film that is very very close to my heart for obvious reasons. But அதை தாண்டி I think ஓகே ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். அதை தாண்டி ஐ திங்க் இட் ஃபெல்ட் ரியலி கிரேட் பிகாஸ் வி மேட் அ ஃபீல் குட் ஃபிலிம் பை தி எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இன்னும் 5 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ்க்கு. ஸோ July 10th படம் ரிலீஸ் ஆக போது. உங்கள் எல்லாருக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா படமும் பிடிக்கும்ன்றது நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். ஸோ July 10th மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ guys. தேங்க்யூ ஸோ மச். கம். ஓ அழகா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து போர்ட்ரேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே ஒரு இந்த படம் வந்து ஒன் சைட் லவ் சொல்லக்கூடிய ஒரு படம். இன்ஃபேக்ட் இங்கே நிறைய ஒன் சைட் லவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? இங்கே எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க? ஒரு சவுண்ட் போடுங்க. கம்மியாக தான் இருக்குல்ல. இங்கே எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்ணுறீங்க? கையை தூக்கு. அதுதான் ஒன் சைடு லவ்வோட டெப்த்து. எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் ஒன் சைடு லவ் இருக்கும். ஒன் திங் தட் ஐ கேன் ப்ராமிஸ் யூஸ், ஒரு சீன் அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட் ஏதாவது வந்து இட் வில் ரிமைண்ட் யூ ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அதுதான் அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் ஆர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஒன் சைட் லவ் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். எஸ், அண்ட் தட்ஸ் அபவுட் த ஃபிலிம் ஆல்சோ. ஸோ we're gonna witness this. அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபேன்ஸோடைய நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறோம். ஏன்னா அவங்க அங்கே இருக்காங்க, அவங்கள எடுத்துகிட்டு வர முடியல. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஆல் தி பெஸ்ட். குட் லக் ஃபார் த ரிலீஸ். வி லுக் ஃபார்வர்ட் டு see you on the theaters. தேங்க்யூ ஸோ மச். கைடு லோஹர் அவர்கள் absolutely beautiful. அழகாக இருக்கீங்க. and அதே மாதிரி நிறைய பேர் இங்கே உங்களுக்காக காத்திருக்காங்க. and you're here for Idya Murali. How special this film is for you. Hi. Thank you so much, guys. Thank you so much for being patient, guys. I really appreciate. Thank you so much. At least I'm really sorry for making you wait. Guys, I was just... Thank you. I'll speak. Oh God. Yes, guys, I love you. Thank you so much. Really means a lot. Thank you. ஓகே, அவங்களுடைய லவ் அவங்களுக்கு வந்து செய்யறது. பட் அவங்கள பேச சொல்லலாமா? பேசுறது கேட்போமா? ஒரு 2 minutes. I really appreciate the love that you guys are giving. I truly feel blessed, and I think this is the best time that I'm having. And coming back to our film, Akash, thank you so much for giving me this opportunity. I think you guys will have an amazing time watching this film. Atharva, I had an amazing time working with you, and I think Idya Murali is going to, stay in people's heart. And I hope that we do work together again and have fun times. Preeti, you have always been my good friend, and I'm so happy that we are sharing screen, doing a film together. So I'm very excited for both of us. Yes, guys. Rakshan, Dravid. I had an amazing time working with you. Yes, Vara, come in sometime. Yes, thank you so much for waiting. And I think all I can say is you all have to turn up. Okay, kunjam pace. You all have to turn up on July 10th to watch the film. Thank you so much, guys. பசங்கள்லாம் ஏன் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா, உங்கள் வாயில் தமிழில் 2 வார்த்தை கேட்டால் எல்லோரும் ஹாப்பி. அவங்க ஹாப்பினா நான் ஹாப்பினா எல்லோரும் ஹாப்பி. I'm very, very happy to come here. இவனுங்க நீ இப்படி காதில் ரகசியமாக பேசணுன்னே நான் வந்தேன்னு நினச்சிருவானுங்க. எனிதிங் யூ சே இன் மைக் ஐ வில் ரிப்ளை. நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இவங்க
வெரி குட். உங்க அன்பு ரொம்ப 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 தேங்க்யூ. உங்க அன்பு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸ்பெஷல். எஸ். சாரி, எனக்கே அங்கே நடுவில் இங்கிலீஷ் வரும். ஒரு லவ் யூ சொல்லிடுங்க எல்லாருக்குமே. They all know I love you guys. Thank you so No, no, much. no, 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 no. Tamil boys want love you in Tamil. நான் உன்னை காதலிக்கிறேன். Thank you. Okay, very good. ஆமா, கியூட்டா இருக்குல்ல அவங்க தமிழ் பேசும்போது. So in Chennai, Kaidu, in Chennai, what is the best thing you ever ate? Best thing that I ate? From tomorrow, that will be called as Kaidu dosa. Hey, shut up. You know, it is, I mean, like, you know, it is becomes your favorite. No, tell. I really like biryani, but what is that small rice biryani called? Small rice biryani. Anyone know? Siraga Samba. Siraga Samba, that biryani. And mutton chukka, chicken chukka. Super. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சீரக சம்பா பிரியாணி. Very good. ஐ திங்க் நாளையிலேருந்து குக்கா கூட நிறைய பேர் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக அதை கற்றுக்கிட்டு வருவாங்க. ஐ ரியலி பிலீவ் இன் தட். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த ஃபிலிம். ஜூலை 10th உங்களை பார்க்க போகிறோம். ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் இந்த படத்துலேருந்து? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட்? As I said, that it's a very, feel good, a warm hug kind of a feeling, and I think you all will relate to the film. It's all about love, friendship, and very beautiful emotions that we are trying to convey. It's very light, and I think you will just enjoy watching with your loved ones, and also you will learn something from the film that, you should always convey your feeling to the ones that you love, not just your partner, but your parents, your friends. So I think you will take away something from the film and have a jolly time. And So we have amazing music also. This is one side love film, no? Yeah, one side. If someone loving one side, how you titify him? Titify him, matlab. Don't. Scold. Hindi mein scold. But why will I do that? Don't be like that. No, you have to come out and be a spirit. Like that, how you... Yeah, I mean, I can be friends with them and be, Oh, with one side lovers, love சொல்லாதவங்க கிட்ட காய்டு ஃப்ரெண்டா இருப்பாங்களா? He is saying from today he will not say his love. No. Okay, Yeah, nice. this is the best I can do. அப்புறம் நான் டான்ஸ் தானே? ஆமாம் ரக்ஷன். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கலான்னு தெரில, நிறைய பேர் வந்துட்டு போனாங்க ஸ்டேஜில். அப்போல்லாம் ரக்ஷன் ஸ்டேஜ் பக்கமே வரல. இப்போ வந்து அவர் ஆக்டருங்கிறது மறந்து அங்கேருந்து குதிச்சு இங்கே வந்து 4 கேள்வி ஹோம்ஒர்க்லாம் பண்ணி. ரக்ஷன், எனக்கு கெஸ்ட் ஆயிருந்தா தான் கை நடுக்கும். ஆங்கர் ஆயிருந்தா நல்லா பண்ணுவேன். ஆமாம், இவ்வளோ நேரம் நீங்கள் வரல, இப்போ வரும்போது ரொம்ப நல்லா சூப்பராக புரியுது எங்களுக்கு. பசங்க மனசு புரிஞ்சு என்னப்பா காய்டு டான்ஸ் ஆடணுமா? ஆமாம், அதுதான் அடுத்து. ரக்ஷன், யூ நோ சம்திங்? ஓஹோ, இந்த அரீனால இதே இடத்துல வந்து எந்த பாட்டுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. ரக்ஷன், I'll tell you something. இதே இடத்துல நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவழமல்லியினுடைய லான்ச் பண்ணோம். அப்போ இவங்களை மிஸ் பண்ணிட்டோம். அதனால நீங்கள் வரதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் எங்கள்கிட்ட சொன்னது வந்து லைவாக ஒரு வாட்டியாச்சும் எல்லா ஷோலையும் நாங்கள் பார்க்குறோம், ஒரு வாட்டியாச்சும் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த ஸ்டெப்பை எங்களுக்காக ஜஸ்ட் லைட் மூமெண்ட். Yeah, say that song name. Pavalamalli. Pavalamalli, please. Ready? Yeah, just... No, it's okay. It's too much. Can we please have the song? அவன் ஆறான் பத்துக்கு பத்து டக்குன்னு பார்த்தான் அவதிச்சிருக்கேன். 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 அவன் நீல கலர் உஜாலாம் வெளுத்து விட்டா மச்சாவா. Thank you so much, Kaidu.
இன்ஃபேக்ட் நீங்கள் ஃப்ரண்ட் ரோவில் பார்த்தீங்களான்னு தெரியல, ரக்ஷன் எட்டி பார்த்தெல்லாம் டான்ஸ் பார்த்துருந்தாரு. அங்கேருந்து பாய்ஸ் அப்படி தான் விட்டா ஜம்ப் பண்ணி வந்திருப்பாங்க போல. கேர்ள்ஸ் கூட அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. இது வந்து தமிழ் மக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். Thank you. We Thank love you you so much. and good luck for the release as well. Thank you so much guys. Please go and watch them only July 10th. Thank you. Thank you very much. One more time, let's hear it up for நம்மளுடைய one and only the pan Indian star அட்லி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு சென்னைக்கு வந்து. லாஸ்ட்டாக ஓட்டு போட வந்தேன். ஓகே, இதய முரளி தலைவா பேசிடுறேன். யா, லவ் யூ லவ் யூ லவ் யூ. இதய முரளி வந்து ஆகாஷ் வந்து என்னோட தம்பி மாதிரி இல்லை, தம்பி தான். அவனுக்கு நான் நோ சொல்லவே முடியாது. எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான். வயசு சின்னது தான், பட் ரொம்ப பொறுப்பான ஒரு பையன். ரொம்ப நாள் ஒரு கதையை வச்சுட்டானா பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தான். நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டான்னு. அப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரில, உங்களோட நான் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு அவனே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, படம் முடிஞ்சவனே என்கிட்ட வந்து போட்டு காமிச்சான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு 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 இது இருந்துக்கிட்டே இருக்குது. ராஜா ராணிக்கு அப்புறம் என்னால் ஒரு லவ் ஃபில்ம் பண்ண முடியலையேன்னு. ஏன்னா ராஜா ராணி தான் நான் இன்னைக்கு எங்கே போனாலும் முதல் சொல்லக்கூடிய படம். அப்புறம் தளபதியினால் தெரி, மெர்சல், பிகில், யா எதுக்கு இப்போ சொந்த பெருமை. ஓகே, ஸோ ஒரு 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 லவ் ஃபில்ம் பண்ண முடியலையேன்ற ஏக்கம் எப்பயுமே இருக்கும். அதனால் ஒரு நல்ல லவ் ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் படம் காமிச்சா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஆகாஷோட பயோபிக் தான் இந்த படம். ஒரு ஷார்ட்டாக ஆகாஷை தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். அதே படத்தில் வர அந்த ஃபஹத் ஃபாசில் தான் நான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் சொன்னதெல்லாம் நான் நிறையா கேட்டிருக்கேன். அண்ட் I'm a big fan of Atharva. I've been waiting for the best film. I've been following from the start. உங்களோட எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I think this is going to be a striker for you. And Preeti Mukundan, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. You are amazing. The way you dance, the way you act. நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என் படத்தில் நடிக்க சொல்லி கேட்டேன், முடியாது, ஆகாஷ் படத்தில் பிஸியாக இருக்கேன்ட்டாங்க. சரி, ஓகேம்மா, அடுத்த படம் பார்க்கலாம் அப்படின்ட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்படுறேன். யூ ஆர் ஸோ ஹம்பிள், யூ ஆர் ஸோ ஒர்க்கஹாலிக், கிரேட், கீப் கோயிங். அண்ட் காய்துலோகர் பற்றி என்ன சொல்கிறதுங்க, வேற லெவல். ஸோ ஐ திங்க் காய்துலோகர் இஸ் கோனா பி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேஷ்னல் க்ரஷ்ஷாக ரொம்ப சீக்கிரம் போய் உட்காந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் திஸ் ஃபில்ம் இஸ் அ கிரேட் ஃபில்ம். வாட் யூ ஹவ் டன் இஸ் அமேசிங். முக்கியமாக தமன் மியூசிக், என் தலைவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அப்படி ஆக்சுவலாக ஜீவா சார் படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த உள்ளம் கேட்குமே, உன்னாலேலாம் ஒரு ஃபீல் வரும்ல, ஜீவா சார், ஹாரிஸ் சார், அது மாதிரி ஆகாஷும் தமனும் சேர்ந்து இந்த படம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தேட்டரில் போய் குடும்பமாக, ஃப்ரெண்ட்ஸாக, இப்போ என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வயசாகிடுச்சு, நம்ம பாஸ்ட்டு, நம்ம காலேஜ், நம்ம ஸ்கூல், இப்போ படிக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். And I think this film has really come out. And special congrats to Manoj Anna, amazing visual. And Sai, you also have done a great job. அப்புறம் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆள் வரல, சுதாகர். அந்த ஆளோட பேய் ஃபேன் நான். பரிதாபங்கள் சுதாகர், அவர் வந்து ஒரு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. we will connect to lot of our best friends. அது சொல்லுப்பா. ஓகே, ஸோ the one side love, the love. அம்மா நம்மளுக்கு முதல் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் லைஃப்பில், நம்ம அம்மா நம்மளுக்கு குழந்தையாக இருக்கும் போது, நம்மளுக்கு விவரம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்குற விஷயம் லவ், காதல்.
அது எவ்வளோ பியூரான விஷயம். எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலும் எத்தனை உலகம் மாறினாலும் அது மாறவே மாறாது. இந்த படம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஆகாஷ் இஸ் கோனா பிகம் அ பிளாக் பஸ்டர் டைரக்டர். ஐ விஷ் யூடா. டிராவிட், யூ ஹவ் பர்ஃபார்ம் ரியலி வெல். யாராச்சும் விட்டுருந்தனான்னு தெரில. ஐ திங்க் எல்லாரையுமே சொல்லிட்டேன். யா, நீங்கள் வந்து கனாக்காலன் காலங்களில் உங்களை பார்த்துருக்கேன். அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபில்ம். அண்ணன் வணக்கம். தலைவனும் பயங்கரமாக பண்ணியிருக்கா. அப்படி மொத்தத்தில் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வீக்கெண்ட் வாட்செல்லாம் இல்லை, திரும்ப திரும்ப போய் பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் மனசை நிம்மதியாக வச்சுட்டு. யா ஐ நோ ரிவ்யூஸு குறை இதெல்லாம் விட்டுருவோம். அது ஒரு அது 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 இருக்க தான் செய்யணும். அது நம்மளுக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும், அது ஓகே. பட் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் ஜாலியாக படம் பார்த்துட்டு படமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செம படம் இதே முரளி. அண்ட் ஐ விஷ் திஸ் ஃபில்ம் இஸ் கோனா டூ கிரேட் திங்ஸ் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அட்லி சார். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ நோ இந்த படம் வந்து இவங்களுக்குலாம் எவ்வளோ ஸ்பெஷலோ அதோட உங்களுக்கு ஸ்பெஷல். நீங்கள் சொன்னதுலேயே எங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும், நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரடக்ஷன் நான் தான் கொடுப்பேன்னு குதிச்ச ஒருத்தர் வந்திருக்காரு. அந்தளவுக்கு நான் தான் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அட்லி சார், மீன்ஸ் அ லாட். நீங்கள் இங்கே இருக்கும்போதே டிரெக்டர் அண்ட் என்டையர் க்ரூ அப்படியே மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஒரே நிமிஷம், அவன் பேச மாட்டான். ஆகாஷ், நீ எனக்காக 2 வார்த்தை தேங்க்யூ அப்படின்னாச்சும் சொல்லுவா. ப்ளீஸ் கம். ப்ளீஸ் லெட்ஸ் ஹியர் இட் அப் வித் தி டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள். தேங்க்யூ. படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறான் அவனே. டேய், படம் செம்மையாக இருக்குது, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். அப்படியே படத்தினுடைய என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எங்களுக்காக ஸ்டேஜுக்கு வந்துடலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் லவ் ஃபிலிம்ஸ் பார்க்க பிடிக்கும். லைஃப்பில் எல்லாருமே கடந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது காதல். ஒவ்வொரு மொமெண்ட்டில் ஒவ்வொரு மாதிரி காதல் மாறி இருக்கு. ஆனால் ஒன் சைட் லவ் எப்பயுமே நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மள நிறைய பேர் ஒன் சைட் லவ் ஃபீல் பண்ணியிருப்போம். அது திருப்பியும் போய் வாழக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய இவங்களும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் நான் மறந்துட்டேன், மை பேட். ஏஞ்சல், ஷி ஹஸ் டன் அ ஃபேப்லஸ் ஜாப். ஐ திங்க் இவங்களுக்கு ஒரு இடம் தமிழ் சினிமா கண்டிப்பாக கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ எல்லாருமே சேர்ந்து அழகான ஒரு குரூப் பிக்சர்